தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் MBBS இடங்களுக்கான போட்டியும் கட்டணமும் அதிகரிக்கும் ஆபத்து. 3 கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதால் அரசு ஒதுக்கீட்டில் 650 இடங்கள் குறைய வாய்ப்பு. தமிழகத்தில் 1 வாரத்துக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1894 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். வரும் நாட்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் வெளுத்து வாங்கும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் குளம் போல தேங்கியுள்ள தண்ணீரால் முடங்கிய இயல்பு வாழ்க்கை. மும்பையில் பெய்து வரும் கனமழையால் ரயில் சேவைகள் கடும் பாதிப்பு. தண்டவாளத்தில் தேங்கியுள்ள மழை நீரில் ஊர்ந்து செல்லும் புறநகர் ரயில்கள். தொடர் மழையால் கடுமையாக சேதமடைந்த மும்பை புனே எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை மூடல். 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மே மாதம் திறக்கப்பட்ட சாலை சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிருப்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. பாலங்கள் உடைந்து குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகள், கோவில்கள் மூழ்கின. மும்பையில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை மீட்கும் பணி தீவிரம். இன்று மும்பைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். பள்ளி கல்லூரிகளுக்கு 2ஆம் நாளாக விடுமுறை. மும்பையை அடுத்த ராய்கட் பகுதியில் பெருவெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வாழ்விடம் தேடி வெளியேறும் மக்கள். தொடர் மழை காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா ஆறு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கேலா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் தாத்ரி பகுதியில் மேக வெடிப்பால் சேதமடைந்த வீடுகள். மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ள அதிகாரிகள். மேற்கு பசிபிக் கடலில் உருவான பவி புயல் அதிதீவிர புயலாக மாறுவதாக வானிலை மையம் கணிப்பு. தைவானை நோக்கி நகரும் நிலையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். சீனாவில் கனமழையின் காரணமாக ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. அணை ஒன்று உடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. தமிழ் பாடலுக்கு நடனமாடி பிரதமரை வரவேற்ற கலைஞர்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவில் முப்படை அணிவகுப்பு மரியாதை. அதிபர் பிரபாவோ சுபியாந்தோவுடன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற பிரதமர் மோடி. உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். சட்ட திருத்தத்தால் 70 லட்சம் ஏழை விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கருத்து. நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட விரிவாக்க பணிகள் குறித்து முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு. புதிய குடிநீர் திட்டத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்துவதா என்று அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சருக்குத்தான் முதலில் வகுப்பு நடத்த வேண்டும் என்று பதிவு. ஆய்வு என்ற பெயரில் அரசு பள்ளி மாணவர்களிடையே தாழ்வு மனப்பான்மையை அமைச்சர் கீர்த்தனா உருவாக்குவதாக முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. கடைசி பெஞ்ச் என பேசுபவர்கள் பள்ளிகளுக்குள் செல்லாதீர்கள் என்று காட்டம். அடிப்படை வசதிகள் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அரசு பள்ளிகள் அவல நிலையில் இருந்தபோது திமுக அரசு என்ன செய்தது என அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. தன்னை விமர்சிக்கும் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் எத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் என்றும் சாடல். சட்டமன்ற தேர்தலில் கட்சி நிர்வாகிகளின் வீட்டிலிருந்து கூட அதிமுகவுக்கு வாக்குகள் விழவில்லை. சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வேதனை. குறைந்த விலையில் வீட்டுமனை தங்க காசு தருவதாக கூறி காவலர்களின் குடும்பத்தாரிடம் 20 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி சென்னை ராயபுரம் காவல் ஆய்வாளர் ஷீலா மேரி கைது. பெங்களூருவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் பைக் வீலிங் செய்த இளைஞர்கள். கொலை முயற்சிக்கு சமம் என பொதுமக்கள் கொதிப்பு.
தமிழகத்தில் பைக் டாக்ஸி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட அமைப்பை உருவாக்க கோரிய வழக்கு. மோட்டார் வாகன சட்டப்படி அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து பதில் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. கோவா மாநிலத்தில் பைக் டாக்ஸிகளுக்கான செயலியை அறிமுகம் செய்தது மாநில அரசு. 1981 முதல் கோவாவில் இயங்கி வரும் பைக் டாக்ஸி சேவையை இனி செயலி மூலம் புக் செய்யலாம். நெய்வேலி NLC நிறுவனத்தின் நிலக்கரி அள்ளும் ராட்சத பக்கெட் வீல் இயந்திரம் போக்குவரத்தை நிறுத்தி வேறு சுரங்கத்துக்கு மாற்றப்பட்டது. பொள்ளாச்சியிலிருந்து மீண்டும் அரபு நாடுகளுக்கு தேங்காய் ஏற்றுமதி. போர் பதற்றம் சற்று குறைந்ததால் மீண்டும் ஆர்டர்கள் வர தொடங்கியிருப்பதாக உற்பத்தியாளர்கள் தகவல். நீட் UG மறுதேர்வு முடிவுகள் வரும் ஜூலை 20ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று தகவல். மருத்துவ கல்வியாண்டு தாமதமாவதை தவிர்க்கும் வகையில் விரைவில் வெளியிட திட்டம். மத்திய அரசின் புதிய ஒழுங்குமுறைகள் சிறு தொழில்களை முடக்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் லாரி வாடி கட்டும் பட்டறையை நேரில் பார்வையிட்ட பின்பு வீடியோ வெளியிட்டு விமர்சனம். அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அறங்காவலர் அனில் மிஸ்ரா ராஜினாமா ஏற்பு. பல கோடி ரூபாய் நன்கொடை மற்றும் காணிக்கை திருட்டு விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று இருவரும் பதவி விலகல். மேற்கு வங்கத்தில் சிறுமி படுகொலை சம்பவத்துக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி ஆட்சியை இழந்த பிறகு முதல் முறையாக போராட்ட களத்துக்கு வந்ததால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநிலங்களவை பலம் மேலும் அதிகரிக்கும் சூழல். மேற்கு வங்கத்தில் ஜூலை 24 நடைபெறும் இடைத்தேர்தலில் 3 மாநிலங்களவை இடங்களையும் பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூர் நெரிசல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என்று புகார். அமைச்சர் ஆனந்த் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி. முதல்வரின் சிறப்பு ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி என குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஜான் அவர்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஜான் அவர்கள். நீர் மேலாண்மையில் திராவிட கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியடைந்திருப்பதாக அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டில் 40 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பு குறைந்திருப்பதாகவும் பேட்டி. நீர் மேலாண்மையில நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காததுதான் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய தோல்வியை நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்தில் 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. முதல்வர் விஜயுடன் தான் பயணிக்கிறேன், நடப்பது நம்ம ஆட்சிதானே. ரன், சண்டக்கோழி, வேட்டை ஆகிய படங்கள் விஜய் நடிக்க வேண்டியவை என்றும் இயக்குனர் லிங்குசாமி பேட்டி. தமிழன் ஒரு படம் தம்பி பண்றாங்க, அதனால கமிட் ஆயிருக்காரு. ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறது, இந்த மாதிரி டைப் ஆஃப் படம் அப்போ அவங்களுக்கு கரெக்டாக ஆகலை, அதனால அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சண்டைக்கோடி, அது சார் பண்ண வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. வேட்டை பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு.
மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கமான அம்மா அமைப்பிலிருந்து நடிகைகள் ரேவதி, பத்மபிரியா ராஜினாமா. ஆணாதிக்கமும் அதிகார அரசியலும் மாறவில்லை என்று கூட்டறிக்கை.